சிலர் தங்களை அவ்வளோ மேலே நினைக்கிறதுனால மற்றவர்களை பூச்சி மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே இருந்து நம்மளை பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறாரு. நம்ம எப்படி தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு தூசுக்கு சமானமாக இருக்கிறோம் அவருடைய பார்வையில். ஆனால் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வர்றாரு, நமக்காக ஜீவனை கொடுக்குறாரு, நமக்காக தன்னையே தியாகம் பண்ணுகிறார், தன்னை உயிரையே கொடுக்குறார், அடி வாங்குறாரு, காயங்களை பெற்றுக் கொள்கிறார், நமக்காக எல்லாத்தையும் செய்ய. ஜெபத்துக்கும் யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்? இயேசு தான். ஏன்னா இயேசுட்ட இந்த ரெண்டுத்தையும் பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? ஒரு பக்கம் இயேசுட்ட எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடன்ஸ், எதை கண்டும் பயப்படுறது இல்லை, அஞ்சுறது கிடையாது. இன்னொரு பக்கம் இயேசு கிட்ட ஜெபம். யாரா ஒருத்தர் ஜெபிக்க தேவையில்லைன்னா அது யார் ஜெபிக்க தேவையில்ல? இயேசு. ஆனா யார் அதிகமா ஜெபிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு. எப்ப பார்த்தாலும் பார்த்தா ஜெபிச்சிட்டு இருக்காரு. காலங்கத்தால எந்திரிச்சு போய் ஜெபிக்கிறாரு, இரவுல போய் ஜெபிக்கிறாரு. ஜெபத்துல அவ்வளவு நேரம் செலவு. நான் பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா, இயேசு ஏன் இவ்வளவு ஜெபிக்கிறாரு? ஏன்னா அவர் வெறும் கடவுள் மட்டும் இல்ல, அவர் மனுஷனாகவும் இருக்கிறார். அபிஷேகம் செய்தவர் மரவா, மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மரவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கிறவங்க நம்ம, அதுக்குள்ள பூந்து வெளியே வர்றவங்க நம்ம. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது சடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? உருவ நடக்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க. கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியே வர்றவங்க நம்ம. எத்தனை தடவை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறோம்? பயப்படக்கூடாது. அதை நீர் ஊற்றாக்கி கொடுக்கிறவர். சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சோதனைய சொல்லிட்டு செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த சோதனையில கடந்து போனாலும் அதுல ஒரு நன்மையை வைக்காமல், ஒரு உயர்வை வைக்காமல் அந்த பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார். எதையுமே சொல்லல. அதனால இவருக்கு தெரியாததுனால எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு பார்க்கிறாரு, உபவாசம் இருந்து பார்க்கிறாரு. ஆனா எவ்வளோ கிரிய செஞ்சோம். தப்பா நடந்துட்டேன் ஆண்டவரே, தப்பா வந்துட்டேன் ஆண்டவரே, என் ட்ராக் மாறி வந்துட்டேன். இல்ல 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 இல்ல, சரியாதான் வந்துட்டு இருக்கிற, சரியாதான் கத்தருனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், சரியானதான் கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். விட்டுறாதீங்க, சுதந்திரிக்கும் நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. விட்டுறாத விட்டுறாத. இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன் லீபனோன் செழிக்க போகிறது. அவர் கையை விட்டு உன்னை பறிக்க